செக் மோசடி வழக்கில் ஆஜராகாததால் பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை ரத்து செய்ய கோரி நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள். நிச்சயமாக தர்ஷினி, ராமநாதபுரத்தை அடுத்த தேவிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த முனியசாமி என்கிற தொழிலதிபர் அந்த பகுதியில் கல்வி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். இந்த நிலையில் தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக நடிகரும் குணச்சித்திர நடிகரான பவர் ஸ்டார் சீனிவாசனிடம் தனக்கு 15 கோடி ரூபாய் கடன் பெற்று தருமாறு கூறிய நிலையில் பவர் ஸ்டார் சீனிவாசனும் தனக்கு வங்கி மேலாளர் உள்ளிட்ட ஏராளமானோரை தெரியும் எனவும் தான் பெற்று தருவதாக கூறி முனியசாமியிடம் முன்பணமாக ப்ராசஸிங் ஃபீஸ் என கூறி 15 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுள்ளார். 15 லட்சம் ரூபாய் முன்பணத்தை பெற்றுக்கொண்டதோடு பவர் ஸ்டார் சீனிவாசன் அந்த கடன் தொகையான 15 கோடி ரூபாயை பெற்றுத்தராததோடு தன்னுடைய 15 லட்சம் ரூபாயும் தரவில்லை என கூறி பலமுறை அவரிடம் கேட்டும் கூட அவர் தராததால் கடந்த 8/10/2021 அன்று அவர் ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் செக் மோசடி வழக்கை தொடர்ந்தார். தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணையானது ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி நிலவேஸ்வரம் முன்னிலையில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 27/10/2023 அன்று தொடர்ச்சியாக பவர் ஸ்டார் சீனிவாசன் முறையாக விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறி அவருக்கு பிடிவாரண்டானது பிறப்பித்து உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் தன் மீது போடப்பட்டுள்ள பிடிவாரண்ட் உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய கோரி இவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகியிருக்கிறார். தன் மீதான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு தருவதாகவும் தன்னுடைய பிடிவாரண்டை ரத்து செய்வதாகவும் கூறி முறையிட்டதை தொடர்ந்து இன்று அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.